அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நம்ம பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இப்போ நிறையா இதில் சொல்லிகிட்ருக்குறாங்க. பிளாஸ்டிக்கை பார்த்திங்கன்னா மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கை மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் இன்றைக்கி ஒரு தகவல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோசையெல்லாம் சுடுறோம் தெரியுங்களா? தோசை சுடும்போது நான்ஸ்டிக்னு யூஸ் பண்ணுறோம். தோசை அந்த காலத்தில் கல்லுலலாம் ஊற்றுனாங்க, இரும்பு கல்லில் ஊற்றுனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்னு வந்துருச்சு. அந்த நான்ஸ்டிக்கில் சொன்னீங்கன்னா நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அந்த நான்ஸ்டிக்குங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. டெஃப்லான் கோட்டிங் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த டெஃப்லான் கோட்டிங்குங்கிறது இஸ் ஏ பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். நீங்கள் பிளாஸ்டிக் மேலே தான் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ பிளாஸ்டிக் மேலே தோசையை ஊற்றி டெய்லியும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த பிளாஸ்டிக் கோட்டிங் சிங்கிள் கோட்டிங், டபுள் கோட்டிங், 3 கோட்டிங் அப்படிலாம் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த நான்ஸ்டிக்கில் தோசை ஊற்றுறதோ பணியாரம் செய்கிறதோ இந்த மாதிரி நான்ஸ்டிக் இதை தவிர்த்துருங்க. நான்ஸ்டிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா பிளாஸ்டிக்கில் நீங்கள் தோசை ஊற்றி குழந்தைக்கு குடிக்கிறீங்கன்ட்டு அர்த்தம். சாதாரண இரும்பு கல்லில் தோசை ஊற்றி கொடுங்க. நன்றி, வணக்கம்.